ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. இந்த தொழிலெலாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நீ எல்லாம் நீ இந்த தொழிலுக்கு வந்து வெட்டியாக போயிடுவேன், நீ போய் வேறு வேலைக்கு போய் தோட்டங்காட்டில் வேலைக்கு பாரு அப்படின்னு. ஒரு பவர்லூம் ஒரு தறியினோட விலை 2000 ரூபா. நான் வந்து அதுக்காக வந்து எங்கள் அம்மாவோட மாமா தாய் மாமா இருக்கார், அவர்கிட்ட போய் கடன் கேட்டேன். அவர் வந்து ஒரு 8000 ரூபா கடன் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 4 பவர்லூம் ஆரம்பிச்சு. 1984 எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 6 லட்சம். இதெல்லாம் வந்து அந்த 8000 ரூபா வாங்கி அதிலிருந்து டெவலப் பண்ணி அந்த 6 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சது. அதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டெவலப் பண்ணோம். 7500 கோடி ரூபா டேர்ன் ஓவர்னு சொல்லி 7000 crores. இப்போ நீங்கள் வந்து ஒரு 8000லேருந்து ஆரம்பிச்சு எல்லாராலையும் போய் 8000 ரூபா அன்றைக்கி கடை வாங்கினவங்கலாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸ்பின்னிங் இருக்குது, அது போக ஸ்வின்னிங் இருக்குது, நெட்டிங் இருக்குது, நிட்டிங், சுகர் மில், சுகர் மில் 2 இருக்குன்னு கேள்வி. ஆட்டோமொபைல்ஸ், ஆமாம், ஆடி ஷோரூம் நீங்கள் தான் கோயம்புத்தூர் மதுரையெல்லாம் பண்ணுறீங்க. விண்டு மில் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, எல்லாமே இருக்குது. 98 ஒரு பொண்ணுன்னா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தேன், உள்ள மில்லுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் நல்லா படிப்பேனுங்க, ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்க முடியாத அனுப்பிச்சி விட்டாங்க, மில்லு கொண்டாந்து விட்டாங்க, நான் வந்து ஸ்கூலில் நல்ல படிப்பேன், ரேங்க் வாங்குவேன், ஏன்னா இங்கே படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டது. அது கேட்டால் சாதாரணமாக கேட்டிருந்தா நான் மறந்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. வந்த உடனே அழுதுட்டு டக்குன்னு கால் விழுந்து எனக்கு படிக்க வைங்க அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் 5000 பேர் படிக்கிறாங்க. எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற பீப்புள்லேயே ஒரு 35% படிக்க வைக்கணும், 33%, 1/3 படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட்டு. அதை பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா பண்ணுறோம். ஒரு 7000 கோடி 7500 கோடி டோட்டலாக எங்களோட டர்ன் ஓவர் பண்ணுறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்ச ஐபிசி சேனலுக்கு எனது வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நார்மலாக வந்து ஒரு முதலாளிகள் வந்து அவங்களுடைய தொழிலாளர்கள்ட்டிருந்து நிறைய உழைப்பை எடுத்து அதன் மூலமாக பொருளீட்டணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வத்தில் பல முதலாளிகளை இந்த உலகம் பார்த்துருக்கு. அதுலேருந்து நீங்கள் ஒரு வித்தியாசமாக வந்து இன்றைக்கி அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடுற ஒரு சிச்சுவேஷனை பார்த்து தான் இப்போ நாங்கள் இப்போ இவ்வளோ மீடியா உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் ஒரு சாங்கில் வந்து ரஜினியும் அவர் ஒய்ஃபும் பெரிய பணக்காரங்களாகிடுவாங்க. அதே மாதிரி சூரிய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் காட்சியிலே வந்து சரத்குமார் தேவயானி வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொருளீட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் சினிமாக்களில் சாத்தியமாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் அதுக்கு எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு இதை கடந்து வரணும், எத்தனை மலைகளை தாண்டணும், எத்தனை கடல்களை தாண்டணுன்றதெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இயற்கையாகவே உங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஒரு மில்லை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, உருவாக்கியிருக்கீங்க, வேர்லேருந்து விதை போட்டு உருவாக்கியிருக்கீங்க. அந்த அனுபவங்களை சொன்னீங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி இதை ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள். சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம். ரியல் வாழ்க்கையில் நாங்கள் இந்த லெவலுக்கு கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 55 வருஷம் ஆகிருக்குது. என்னை பொறுத்த வரலாம் 55 இயர்ஸ் ஆகிருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்க்ராப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு முதல்ல வந்து ஒரு சின்ன லெவலில் நான் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. நானும் என்னுடைய படிப்பு வந்து பியூசியோடு நிறுத்திட்டேன், அதுக்கு மேலே போக முடியல. அதுக்கப்புறம் நானும் வேறு தொழில் தெரியாதனால அப்பா அம்மா பார்த்த தொழிலையே வந்து ஒரு வருஷம் இறங்கி பண்ணணும். எனக்கு விவசாயத்தில் வந்து கணக்கு பார்த்த வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக கட்டுப்படி ஆகலை. சரி, இந்த தொழில் வேண்டாம், வேறு என்ன பண்ணுறது நிறையா திங்க் பண்ணோம். கடைசியில் என்ன பண்ணுறது, உள்ளூர்லேயே பண்ணுற மாதிரி தொழில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோம். எங்கள் ஊரில் இந்த பவர்லூம் அங்கே வந்து கேபி, டிபி, எஸ்எஸ் அப்படின்னு ஒரு 3 டீம் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பவர்லூம் வச்சு. சரி, அதே தொழில் நாமளும் பண்ணேன்னா அப்படின்ட்டு அங்கே வந்து ஸ்ரீரங்க செட்டியார் அண்ட் சன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டேன், தம்பி நீ போடுப்பா, நான் வேணால் சப்போர்ட் பண்ணுறேன்னாரு. அதுக்கு முந்தி நான் முதல் வந்து இன்னொருத்தர் செங்கோட கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த தொழிலெலாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நீ இந்த தொழிலுக்கு வந்து வெட்டியாக போயிடுவேன், நீ போய் வேறு வேலைக்கு போய் தோட்டங்காட்டில் வேலைக்கு பாரு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் அவர் போய் பார்த்தேன், நான் சப்போர்ட் பண்ணுறது தம்பி போடுனார். அந்த யார் ஸ்ரீரங்க செட்டியார் அண்ட் சன்ஸ், ரங்கசாமி செட்டியார்னு பேர். ஒரு 4 பவர்லூம் போடுறதுக்கு
நான் வந்து அப்போ பணம் இல்லை என்கிட்ட. ஒரு பவர்லூம் ஒரு தறியினோட விலை 2000 ரூபா அன்றைக்கி. நான் வந்து அதுக்காக வந்து எங்கள் அம்மாவோட மாமா, தாய் மாமா இருக்கார், அவர்கிட்ட போய் கடன் கேட்டேன். அவர் வந்து ஒரு 8000 ரூபா கடன் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 4 பவர்லூம் ஆரம்பித்தோம். பவர்லூம் ஆரம்பிக்கும் போது பவர்லூம் போட்டோம். அதுக்கு அசசரிஸ் வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. அதுக்கு வந்து அது மெஷின் வாங்கினா காஸ்ட்லி அதிகம். இந்த ராட்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வாங்கிட்டு வந்து அதில் வச்சு சின்ன லெவலில் பண்ணி அதிலிருந்து டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதான் எங்களோட இனிஷியல் பிக்கப். அதிலிருந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டோம். இன்றைக்கி அந்த ஒரு 4 பவர்லூமில் வந்து அதுக்கப்புறம் அது ஒரு 8000 இருக்கும், 40,000 இருக்கும். 40 ஆச்சு. ஆமாம், 4 வந்து அடுத்த வருஷம் 8 ஆச்சு. 8 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 40 ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 1984 இது வந்து ஆரம்பித்தது 1971 நாங்கள் ஆரம்பித்தது. அந்த 4 பவர்லூம் ஆரம்பித்தது. அது வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் 1984 தம்பி எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு தம்பி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தார். இன்னொரு தம்பி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும். நான் தான் படிக்க வச்சவங்கள பண்ணிட்டார். அதுக்கு அடுத்து எனக்கு அடுத்த தம்பி ஒருத்தர், அவர் வந்து முதல்லையே பவர்லூமுக்கு அவர் வந்து சின்ன வயசுலேயே படிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆடு மேய்க்கு போட்டாங்க. அதனால் அவர் வந்து ஆடு மேய்ச்சிருந்தார். அப்புறம் மறுபடியும் வந்து பவர்லூமில் போய் தொழிலெலாம் பழகி எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். இப்போ நாங்கள் 4 பேர் சேர்ந்து 1984 கோயம்புத்தூரில் ஒரு சின்ன லெவலில் அன்றைக்கி வந்து 1984 எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 6 லட்சம். இதெல்லாம் வந்து அந்த 8000 ரூபா வாங்கி அதிலிருந்து டெவலப் பண்ணி அந்த 6 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்தது. அதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டெவலப் ஆனோம். இல்லை, இதை வந்து சாதாரணமாக இப்போ எல்லார்ட்டையுமே ஒருத்தர் ஒரு 8000 ரூபா இருந்தால் எல்லாராலையுமே இதை வந்து 7500 கோடி ரூபா டேர்ன் ஓவர்னு சொல்லி 7000 crores. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 8000லேருந்து ஆரம்பித்து எல்லாராலையும் போய் 8000 ரூபா அன்றைக்கி கடை வாங்கினவங்கலாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன இருந்துச்சு? அந்த உங்கள் கடின உழைப்பா, நேர்மையா, இல்லை அதில் என்ன அதிர்ஷ்டமா, என்ன உங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சேர்ந்துருக்கு. கடின உழைப்பு இருந்தது, நேர்மை இருந்தது, அதிர்ஷ்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதனால தான் வர முடிஞ்சது. இன்றைக்கு எங்களோட பிரதர்ஸ் ஓட கோஆப்ரேஷன், எங்கள் ஃபேமிலி கோஆப்ரேஷன், பிரதர்ஸ் இல்லை, எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவிலிருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தோட கோஆப்ரேஷனில் நாங்கள் வந்திருக்கோம். மேலே வந்ததுக்கப்புறம் எங்களோட ஸ்டாஃப்ஸோட கோஆப்ரேஷன், ஒர்க் அவுட்ஸோட கோஆப்ரேஷன் எல்லாம் சேர்ந்தால் இந்தளவுக்கு வர முடியும். இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இப்போ மொத்தம் கார்மெண்ட் யூனிட்ஸே 4. ஸ்பின்னிங் இருக்குது, அது போக ஸ்பின்னிங் இருக்குது, நிட்டிங் இருக்குது, சுகர் மில் இருக்குது, சுகர் மில் 2 இருக்குதுன்னு கேள்வி. ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது. ஆமாம், ஆடி ஷோரூம் நீங்கள் தான் கோயம்புத்தூர், மதுரையெல்லாம் பண்ணுறீங்க. விண்டு மில் இருக்குது, விண்மில் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இருக்குது, ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை, இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கடின உழைப்பினால் ஒரு கஷ்டப்படுறவர் ஒருத்தர் உயர்ந்ததாலையும், இல்லை இது மாதிரி நிறையா குழுமம் நடத்துகிறதும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேரை பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு 50-100 முதலாளிகள் இது மாதிரி பெரிய குழுமத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நீங்கள் எப்படி வித்தியாசப்படுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர் வெல்ஃபேரில் தான் நீங்கள் அதில் வித்தியாசப்படுறீங்க. அதனால தான் உங்களை மீடியா வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களை வந்து நோக்கி வருது. அது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு வந்துச்சு? அதாவது பிள்ளைகளை படிக்க, அதாவது உங்களோட வர்ற பொண்ணுங்களை வந்து உங்கள் பிள்ளைங்க மாதிரி சில பேர் இப்போ சொந்த அப்பா அம்மாவாலே படிக்க முடியாத சூழ்நிலைலாம் இன்றைக்கி இருக்குது சமூகத்தில். ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளாம் உங்கள் பிள்ளைகள் மாதிரி தத்தெடுத்து இவ்வளோ பேரை ஏறக்குறைய 41,000 பேருக்கு மேலே நீங்கள் வந்து கல்வி கொடுத்துருக்கீங்க. 10th +2 வந்து வாங்கி சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்குலாம் நாளை பின்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தால் கூட கவர்மெண்ட்டில் ஒரு +2 முடித்தா தான் இந்த பெனிஃபிட்னா கூட அதெல்லாம் வாங்குற அளவுக்கு தகுதி படைச்சவங்களும் அவங்களாம் மாறி இருக்காங்க. இது எப்படி இந்த உத்வேகம் உங்களுக்குள்ளே வந்துச்சு? இந்த செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குனீங்க? பேரண்ட்ஸ்னால் படிக்க வைக்க முடியாதனால தான் எங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. ஆமாம், அவங்க படிக்க வச்சுருந்தாக்க எங்ககிட்ட வரமாட்டாங்க. அவங்க படிக்க வைக்க முடியல. ஸோ மெனி சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாதில்லை. இன்றைக்கி வந்து அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னாக்கா கூலி வேலைக்கு போவாங்க. அப்பா தண்ணி போட்டுக்காரு. அம்மா வந்து ஒரு 3 குழந்தைங்க 4 குழந்தை இருக்குது வீட்டில். அவங்களையெல்லாம் எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குடும்ப சுச்சுவேஷன், அப்புறம் தேவையில்லாத செலவுகள். தண்ணி போடுறதுங்கிறது வந்து இன்றைக்கி சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு எல்லா பக்கமே. இந்த ட்ரிங்க்ஸுனால் நிறையா குடும்பங்கள் கெட்டழியுது. அவங்கள வந்து எங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் அங்கேயே ஒரு 8th 9th 10th முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வர்றாங்க. எங்ககிட்ட வரும்போது ஒரு 18 years ப்ளஸ் இருந்ததுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம். எடுத்து அவங்க 10th படிச்சிருந்தாங்கன்னா +1 +2 படிக்க வைக்கிறோம். +1 +2 இருந்தாங்கன்னா டிகிரி படிக்க வைக்கிறோம். அதனால் இது வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்றது? இது வந்து 1998 ஒரு பொண்ணு வந்து அப்போ தான் நாங்கள் சிம்பிளாக
1996 தான் நாங்கள் வந்து ஸ்பின்னிங் மில்லுக்குள்ளேயே வர்றோம். அதுக்கு முந்தைய எங்களுக்கு ஸ்பின்னிங் மில்லை பற்றி தெரியாது. அப்போ ஆரம்பிக்கும் போது 98 ஒரு பொண்ணுன்னா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம், உள்ள மில்லுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் நல்லா படிப்பேனுங்க, என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்க முடியாத அனுப்பிச்சி விட்டாங்க, மில்லு கொண்டாந்து விட்டாங்க, நான் வந்து ஸ்கூலில் நல்ல படிப்பேன், ரேங்க் வாங்குவேன், ஏன்னா இங்கே படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டது. அது கேட்டால் சாதாரணமாக கேட்டிருந்தா நான் மறந்துருப்பேன்னு என்னமே தெரியாது. வந்த உடனே அழுதுட்டு டக்குன்னு கால் விழுந்து என்னை படிக்க வைங்க அப்படின்து. இதுன்னு இந்த பொண்ணு இப்படி கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்க்கலாமா, நான் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் புரியல. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் ஹெச்ஆர் மேனேஜரு, இவருங்க ஃபேக்ட்ரி மேனேஜரெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு கேட்குதே, இதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்புறம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் அப்போ தான் வந்து 1999 அமெரிக்கா போகிறேன், அமெரிக்கா போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க, அங்கெல்லாம் போய் எப்படி பண்ணுவேன் என்ன இதுன்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து படிக்கும்போதே பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அவங்க செலவுக்கு பாக்கெட் மணிக்கெல்லாம் தயார் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து படிச்சுட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் பார்ட் டைம் படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன். எங்கள் பசங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் செக் பண்ணிவிட்டு சார் அதுக்கெல்லாம் வழி இருக்குங்க, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, இதில் எல்லாம் படிக்க வைக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரைட், அதில் ஆரம்பித்தது தான். ஒரு 12 பேர்த்த வச்சு ஆரம்பித்தோம். 12 பேர்த்துக்கே வந்து எஜுகேஷன், டீஷர்ட்ஸ் ஃப்ரீ, புக்ஸ் ஃப்ரீ, எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ எல்லாம் பண்ணோம். எல்லாம் பண்ணி நல்ல முறையாக படித்து அந்த கடைசியில் எக்ஸாம் எழுதும்போது 12 பேர்த்தில் 4 பேர் ஊருக்கு ஓடிட்டாங்க எக்ஸாம் எழுதாமல். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க. அந்த எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட பேப்பரில் வந்துருந்தது, ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துட்டு சூசைட் பண்ணிட்டு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபியர் ஓடிட்டாங்க. அப்புறம் நாங்கள் திங்க் பண்ணோம், சரி இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும், எல்லாமே டோட்டலாக நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்காது, we have to make them to contribute something அப்படின்ட்டு ஒரு 50% எக்ஸாம் ஃபீஸில் வாங்கினோம். அதை வாங்கின உடனே கொஞ்சம் அப்படியே அந்த ஓடுறது வந்து குறைஞ்சிருக்குது. 12 பேர் ஓடினாங்கன்னா 1-2 தான் ஓடும், மற்றதெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ரென்த் வச்சு ஆகிடுது. அப்படியே கண்டினியூ ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 98 ஆரம்பித்தது. இன்றைக்கி வரையில 42,000 பேர் அப்ராக்சிமேட் 41 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் 5,000 பேர் படிக்கிறாங்க. எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற பீப்புள்லேயே ஒரு 35% படிக்க வைக்கணும், 33%, 1/3 படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட். அதை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சிறப்பான விஷயம். அதில் நீங்கள் வந்து ஏதோ வந்து இவங்க ஒரு பேருக்கு படித்தாங்க, ஒரு டிகிரியை வாங்கினாங்க அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி வந்து கோல்டு மெடலு, சில்வர் மெடல்லாம் அடிச்சுட்டு வர அளவுக்கு தயார்படுத்துகிறீங்க. அது ஒரு பெரிய வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சா தான் நல்லா படிப்பாங்க. அதனால் நாங்கள் 1000 மார்க் மேலே +2 வாங்கினா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸு, 1050 வாங்கினா ஒன்று, 1100 வாங்கினா இது மாதிரிலாம் ஒரு காம்படிஷன் வச்சு 1200 வாங்கினா என்ன பண்ணுறது, 1200 யாரும் வாங்கலை, 1150 வாங்கினா ₹1,00,000 ப்ரைஸுன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து 1149 வாங்கிச்சு. 1149 வாங்கி அந்த பொண்ணு வந்து சார் எனக்கு ஒரு மார்க்கில் ஒரு ₹50,000 போச்சு அப்படின்னு, வேண்டாம்மா உனக்கு ₹1,00,000 கொடுக்குறேன்னு கொடுத்தோம். அது மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஊக்குவித்தல் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கூட +2ல் 500 மார்க் மேலே வாங்குறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன். நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் இங்கிருந்து போயிட்டுருக்காங்க. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த ஒரு பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகி டெல்லிக்கு போகுது. இந்த பொண்ணு இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு இருந்து. அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் என்னை அடையாளம் தெரியுதானு, தெரியலையாமான்னு, சார் நம்ம கார்மெண்ட் பொண்ணுங்க நான் அப்படின்னு. கார்மெண்ட்ஸில் வந்து நல்ல மார்க் வாங்கி இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் 3rd இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் டெல்லிக்கு போகுது அந்த பொண்ணு. இது மாதிரி ஒரு பக்கம் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம், நல்லா வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு காலத்தில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வட இந்திய பெண்கள் அதிகமாக இருக்க மாதிரி சில யூனிட்டில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன சார், தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு ஆள் குறையுதா இல்லை உழைக்க தயார் இல்லையா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்துங்க நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று. அடுத்தது வந்து இலவசங்கள் அதிகமாக கிடைக்குது. அப்புறம் எஜுகேஷன் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாருமே +2 முடிக்கிறாங்க, டிகிரி படிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆட்கள் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப
சிரமமாயிடுது. பட் நம்ம இண்டஸ்ட்ரி நடத்தி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது, சரி இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 30 to 40% தான் தமிழ்நாட்டு பொண்ணுங்க இருக்காங்க. மீதி எல்லாம் நான் வந்து ஒரிஷா, பீகார், சத்தீஸ்கர், யூபி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல வேறு ஸ்டேட்டில் இருந்து அங்கேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு இப்போ சின்ன பிரச்சனை எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வரவங்கெல்லாம் வந்து ஒரு 8th, 7th, 8th, 9th இந்த அளவுக்கு படித்தவங்க தான் இருக்காங்க. பெரிய படிப்பெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் +2 முடிச்சுட்டு வர பொண்ணுங்களுக்கு நாங்கள் இங்கிலீஷில் அப்படியே டிகிரி காலேஜில் சேர்த்து விட்டுறோம். அந்த 10th, 8th, 9th வரவங்களுக்கெல்லாம் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை ஹிந்தியில் தான் சொல்லணும். அதனால் ஹிந்தி டீச்சர் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். காலேஜில் படிக்கிறவங்களுக்கு, டிகிரி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜுக்கும் ஹிந்திக்காரங்களுக்கும் வேறு வழியே இல்லையே. ஆமாம், வச்சு தான் வந்து ஒரிஷா, பீகார், சத்தீஸ்கர் அங்கேருந்து வரவங்க எல்லாம், ஈவன் ஆந்திரா, கேரளா இவங்க எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியுது. ஹிந்தி காமன் லாங்குவேஜை வச்சுட்டு அவங்களுக்கு ஓகே ஆகிடுது. வேறு நமக்கு அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது. ஸோ அப்போ ஹிந்தி மீடியத்தில் கிளாஸ் நடக்குது 10th இது. அப்போ அந்த எக்ஸாம்ஸ் எங்கே இந்திரா காந்தி யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்களா? தமிழ்நாடு இல்லை, அவங்க அந்தந்த ஊர் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலேயே பண்ணுறோம். ஒரிஷா யூனிவர்சிட்டியில். ஆமாங்க, அந்தந்த யூனிவர்சிட்டிலேயே பண்ணுறோம். இங்கே சென்டர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அநேகமாக சென்டர் கொடுத்துருவாங்க. இப்போ வெரி குட். எக்ஸாம் எழுதுறது மட்டும் சென்டர், யூனிவர்சிட்டி அவங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு யூனிவர்சிட்டினா அது மெட்ராஸில் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆமாம், இப்போ நம்ம இங்கே தானே வச்சு பண்ணுறோம். அது மாதிரி இங்கேயே வச்சு பண்ணிக்கிறது. ஒவ்வொருவரையும் நீங்கள் வந்து பட்டமளிப்பு விழா வந்து அவங்க தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளே ஒரு கணிசமான ஆள் இருக்கனால நீங்கள் ஒவ்வொருவரையும் இங்கே நடத்துகிறத வழக்கம். விசிஏ வருவார், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேருந்து விசிஏ வருவாருங்க, இங்கே வந்து பண்ணுவாங்க. அப்புறம் இதில் வந்து ரேங்க் இருக்குது. ஆமாம், சிம்கா அவார்டுன்னு ஒன்று இருக்குது. சிம்கா அவார்டு வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக சேர்ந்து, தமிழ்நாட்டில் இருக்கிறது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு அவார்டு தான் கொடுப்பாங்க. அது கன்ஸ்டியூட்டிவாக எங்கள் பொண்ணுக்கு தான் கண்டினியூஸாக ஒரு 5-6 வருஷம் அவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெரி குட். இதை என்ன பண்ணுவாங்க, நேராக இங்கேருந்து கவர்னரை போய் பார்த்து கவர்னர்கிட்ட இருந்து அவார்டு வாங்கிட்டு வருவாங்க. இங்கேருந்து போகும்போது அந்த பொண்ணுகளெல்லாம் கோல்டு மெடல், சிம்கா அவார்டு இந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு 25-30 பொண்ணு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ளைட் ஏற்றி, அவங்கெல்லாம் ஃப்ளைட் பார்த்ததில்லை, ஏற்றினது இல்லை. அவங்களையெல்லாம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் சென்னை போய் கவர்னர்கிட்ட போய் எல்லாம் அவார்டு வாங்கிட்டு வரும்போது ட்ரெயினில் வந்துடுவாங்க. இது மாதிரி பண்ணிடுறோம். இப்போ சமீபத்தில் கூட அமைச்சரே வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2 பேர் வந்திருந்தாங்க. கான்மிக வச்சுங்க 571 பொண்ணுகளுக்கு இப்போ பட்டமளிப்பு விழா. அது வந்து இப்போ இங்கே எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வரல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகளோடு இருக்காங்க. அவங்களால வர முடியல. 571 பேர் வந்திருந்தாங்க. குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அதுலேயே பார்த்தேன், ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து நீ ஏமா படிக்கலன்னு கேட்டதுக்கு, சார் எனக்கு அங்கேயே படிக்க பிடிக்காததான் இங்கே வந்திருக்கிறேன், நீங்கள் இங்கேயும் படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணால் நான் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு. சரி உனக்கு என்ன தான் பிடிக்கும்னா, நான் கபடி விளையாடுவேன், ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்குது, சரி நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போய்க்கோ, ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சால் ஸ்போர்ட்ஸுக்கு போய்க்கோ, யோகா கற்றுக் கொடுக்கறது, ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, கம்ப்யூட்டர் நர்சிங் கோர்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்தந்த யூனிட்டில் வந்து டீச்சர்ஸ் வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பிரின்ஸிபால் வச்சுருக்குறோம். அவருக்கு மேலே 72 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இதுக்கு மட்டும் தனியாக இருக்காங்க. அந்தந்த யூனிட்டில் இருப்பாங்க. சண்டே மட்டும் அந்த 72 பேர் அலாங் வித் பிரின்ஸிபால் எல்லாருமே காலேஜுக்கு வந்துடுவாங்க. சண்டே வந்து காலேஜ் லீவுங்கிறதுனால எல்லாத்தையும் இங்கேயே வச்சு அவங்களுக்கு அந்த காலேஜ் நடத்தக்கூடிய அட்மாஸ்பியரில் வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் பண்ணி கொடுத்தோம். இதில் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு இப்போ இத்தனை யூனிட் சொன்னீங்க, இந்த இத்தனை யூனிட்லேயுமே நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸில் பண்ணுறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்றது, இந்த எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்கீங்க, என்ன சாதிச்சதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த எல்லா யூனிட்டும் சேர்த்து? நல்லா பண்ணுறோம். ஒரு 7000 கோடி 7500 கோடி டோட்டலாக எங்களோட டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ வெளிநாட்டு பையர்ஸ் வந்து உங்களை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பெற்றிருக்கீங்க? ரொம்ப நம்புகிறாங்க. இப்போ நான் வந்து எல்சி கூட வாங்குறது இல்லைங்க, டைரெக்டாக தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். தயார் பண்ணி அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, தயார் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அவங்க பேமெண்ட் எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு 60 நாள் 70 நாள் ஒருத்தர் ஒரு பையரை பொறுத்து இருக்குது. 100 நாள் வரையும் கூட பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. 120 நாள் வரையில் இருக்குது. பேமெண்ட் வந்துடும். நீங்கள் பெண்களுக்கு வந்து ரெக்ரியேஷன் ஒரு பக்கம் கொடுக்குறீங்க. ஆமாம் சார், நைட்டில் டிஜே போட்டு பாட்டு வீக்கெண்டில் அது மாதிரி பண்ணுறாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம் சில இடத்துல எல்லாமே செவ்வாய்க்கிழமை நடக்குது, அதெல்லாம் கேள்விப்பட்டோம். அதே நேரத்தில் வந்து ஒர்க்கையும் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ண வச்சு இன்சென்டிவ் கொடுத்து
அதுக்கு ஒரு டீம் ஏ பி அந்த 1 2ன்னு பிரித்து அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் இருக்குது. ஸோ அதில் ஒரு தனியாக இன்கம் வர்றதுனால அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் ப்ரெஷரைஸ்லாம் பண்ண மாட்டோம், அவங்களா பண்ணிக்கிறாங்க. அதான் அவங்களே பண்ணும்போது அவங்களே பண்ணிக்கிறாங்க தானாக அது உங்களுக்கு அது சுயமாக. அதாவது இது என்னுடையது, இது எனக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு அதாவது குவாலிட்டியோ மற்றதோ எது காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீட்டாக போயிட்டுருக்குங்க. இல்லை இப்போ இவ்வளோ பேர் பெண்களை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் 5000 3000 இருக்குது. அதில் சந்திக்கிற பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காதுங்க. அதாவது பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கு எல்லாமே ஹெச்ஆர் மேனேஜர்கள்லாம் இருக்காங்க. ஒரு யூனிட்லேயும் வந்து ஒரு 5000 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 பேர் ஹெச்ஆர் மட்டும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்குறாங்க, எல்லாமே பார்த்துக்குறாங்க. இப்போ நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே ரெக்ரூட்மெண்ட் எப்படி சார் பண்ணுறீங்க? அது அவ்வளோ எளிதாக இருக்கா? சிரமம் இல்லாத இருக்குங்களா? நம்மளே அங்கேயே அங்கேருந்தே சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ் அப்படியே அவங்க வந்துடுறாங்க. அவங்க மூலியமாக அவங்க வந்துடுறாங்க. இவங்க லீவில் போனாங்கன்னா ஒரு பொண்ணு லீவில் போகும்போது 2 பேர் 3 பேருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சரியா போகுது, வரும்போது வந்துடுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு இந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நடத்துறதுன்னா 3Mன்னு சொல்லுவாங்க. ஒன்று மென் பவர், மணி பவர், மெஷின். இந்த 3 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து மேன் பவர். அவங்கள நல்லா பார்த்துட்டாவே எல்லாம் நல்லா நடக்கும். மேன் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம், மணி பவர் வந்து மெஷின் வாங்கி போட்டுடலாம். பட் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மேன் பவர் தான் முக்கியம். அவங்கள நல்ல முறையாக வச்சுட்டா எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு ஐபிசி தமிழ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஐபிசி சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கலைவாணி வணக்கம். வணக்கம். பறையா இவ்வளோ பெரிய கப்பு அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, எதில் அடிச்சிங்க? பவர் லிஃப்டிங் சார். பவர் லிஃப்டிங். பவர் லிஃப்டிங் டெட் லிஃப்ட். ஓகே, அதுக்கு தமிழ்நாடு லெவலில் ஜெயிச்சிருக்கீங்களா அந்த கப்பை? பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கட்டமாக நேஷனல் செலக்ட் ஆகிருக்கோம் சார். நேஷனலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. வெரி குட். நீங்கள் இப்போ உங்களுடைய வெயிட் என்ன, நீங்கள் தூக்கின வெயிட் என்ன? சார் இப்போ 43 கிலோ இருக்கேங்க சார். 105 தூக்கியிருக்கேன். 40 கிலோ இருந்துட்டு 105 கிலோ தூக்கியிருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து அந்த 2 ரேஷியோ அதிகமாக இருக்கவங்க தான் அந்த ஓவரால் பெரிய கப்பு கொடுப்பாங்க. அது நீங்கள் தான் பண்ணீங்களா? அது அதாவது குறைந்த வெயிட்டில் கூடுதல் வெயிட்டை தூக்குனது, அதற்காக இந்த பரிசு. வெரி குட். இது எப்போ இருந்து நீங்கள் அந்த பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் 5 மந்த்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார். 5 மந்த்ஸா? இப்போ நீங்கள் கேபிஆர் காலேஜில் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிகாம் பிஏங்க சார், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். எப்படி இந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்ந்தீங்க? சார் நான் 10th முடிச்சுட்டு வந்தேங்க சார். இப்போ கேபிஆர் குவாண்டமில் வேலை செஞ்சேங்க சார். 10th முடிச்சுட்டு கேபிஆர் மில்லுக்கு வேலைக்கு வந்தேங்க சார். மில்லுக்கு வேலைக்கு வந்தீங்க? குவாண்டம்க்கு. அங்கே என்ன கார்மெண்ட்டில் இருந்தீங்களா? ஆமாங்க சார். சரி. அப்புறம் அங்கே 11th 12th படிச்சுட்டு 516 மார்க் எடுத்ததுனால ஃப்ரீ சீட் கொடுத்தாங்க சார். 500 மார்க் மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொன்னார் உங்கள் சேர்மன் இன்னைக்கு எங்கள்கிட்ட பேட்டியில். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இங்கே காலேஜில் சீட்டு கிடைச்சா பிகாம் உங்களுக்கு? இப்போ அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெயிட் லிஃப்டிங்கில் இது பவர் லிஃப்டிங்கில் உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு? சார் அங்கே 11th 12th படிக்க போய் த்ரோ பால்லாம் போனோங்க சார். சரி. அங்கே மில்லுக்குள்ளேயே போட்டி வைப்பாங்க. அதில் நாங்கள் 11th படிக்கும்போது ரன்னர் வாங்கினோம், 12th படிக்கும்போது 3rd ப்ரைஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்த பிறகு இங்கே த்ரோ பால் வந்து காலேஜில் கிடையாது. அதனால் கபடி செஸ்ஸுக்கெலாம் போனோம் சார். அப்புறம் செகண்ட் இயர் வந்து கபடி செஸ்லாம் முடிஞ்ச பிறகு, யூனிவர்சிட்டி மேட்ச் முடிஞ்ச பிறகு அப்புறம் பவர் லிஃப்டிங் வந்து பசங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் கார்த்தி சார்கிட்ட கேட்டேன், இன்ட்ரெஸ்ட் தான் வர சொன்னாங்க. அப்புறம் போனோம், சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம கேபிஆர் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கல்லூரிய முதல்வர் திருமதி டாக்டர் கீதா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். இப்போ நம்ம மில்லுக்கு போனோம், அங்கே கார்மெண்ட் யூனிட்டி ஃபேக்ட்ரி எல்லாருக்கும் போனோம். அங்கே வந்து நம்ம சேர்மன் சாரையும் பார்த்து பேசணும். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே வந்து 500க்கு மேலே +2ல் 600 மதிப்பெண்களுக்கு 500 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிற குழந்தைகளுக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து இலவச கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கல்லூரி ஆரம்பித்து இது வரைக்கும் அங்கேருந்து எத்தனை பேர் இங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரம் இருக்குது அவங்கள்ட்ட? சொல்கிறேங்க. இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுங்க. 2019 வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பீட்ஸ் டிவிஷன்லேருந்து இங்கே வந்தாங்க. அவங்களோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 550 மார்க்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ நம்ம தந்துடுவோம். ஸோ 2020 வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. 2021 4 ஸ்டூடெண்ட்ஸ், அகெயின் 2022 4, 2023 1.
ஸோ டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸில் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஆர் தி அதர், நம்மளுக்கு ஒன்றா அவங்க அகடமிக்ஸ்லேயே நல்லா வெல்வஸ்ட்டாக வராங்க, இல்லாட்டி ஸ்போர்ட்ஸில் வராங்க. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடலிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். டிசிப்ளின் வைஸ், கேரக்டர் வைஸும் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்வி கட்டணத்தில் மட்டும் சலுகை கொடுக்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு உறைவிடம், உணவு அதுலேயும் கொடுக்குறீங்களா? நாங்கள் வந்து எல்லாமே, கல்வி கட்டணம், அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே ஃபுல் ஃப்ரீ. தேர்வு கட்டணம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ நம்ம வந்து பண்ணி. அவங்க பேரண்ட் வந்து சப்போர்ட் பண்ணவே தேவை, சப்போர்ட் பண்ணவே வேண்டியதில்லை. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்போர்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க போய் வின் பண்ணுற கேஷ் ப்ரைஸ் எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் இது எல்லாம் போக அந்த ப்ரைஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு இங்கே படிக்கிறப்ப கூட அவங்க வந்து ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேபிஆர் குழுமத்தில் அவங்களுடைய மில் தொழிலாளர் பெண்களுக்கு இலவச கல்வி தருவது மட்டுமல்ல, அதை பராமரிக்க, அதை முறைப்படுத்த கேபிஆர் அந்த தொழிலாளர் மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக விமன் எம்ப்ளாயீஸ் எஜுகேஷனல் டிவிஷன் தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. அதுக்கு தனி பில்டிங் ஒதுக்கி அதற்கு முதல்வராக பிரின்சிபாலாக பேராசிரியர் சரவணபாண்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம சந்திக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இது வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு இலவச கல்வி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக பிள்ளைகள் வந்து ஏதோ படிக்கிறோம், ஒரு டிகிரி வாங்கி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு படித்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது என்பதெல்லாம். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து கோல்டு மெடல், சில்வர் மெடல் அப்படின்னு அதை தாண்டியும் வந்து சிம்கா அவார்டுன்னு வந்து ஒரு ஓவரால் அவார்டு, இதையும் வந்து நம்ம பொண்ணுங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியப்படுது? இது வந்து பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம். கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கேபிஆர் விமன் எம்ப்ளாயீஸ் எஜுகேஷன் டிவிஷன் அப்படின்றது நம்ம கேபிஆரில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கான ஒரு கல்வி பிரிவு. இந்த கல்வி பிரிவில் வந்து இன்றைக்கி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க படிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன், டிகிரி, பிஜி இந்த 3 ஸ்ட்ரீம் லைன்லேயும் அவங்க படிக்கிறாங்க. இதில் டிகிரி படிக்கக்கூடியவங்க எல்லாம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க அவங்க எந்த டிசிப்ளினில் படிக்கிறாங்களோ அதில் வந்து வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் அண்ட் கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்காங்க. வருஷம் எங்களுக்கு வந்து 5 கோல்டுக்கு கம்மி இல்லாமல் கோல்டு மெடல் வாங்குகிறாங்க. லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 11 கோல்டு மெடல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை தரம் நல்லா உயருது. படித்ததோடு மட்டும் நிற்காமல் படித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இங்கே நம்ம கம்பெனிலேயே வந்து உயர்வு பதவி கொடுக்குறாங்க. அது போக மித்த கம்பெனிஸ்லேயும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 184 பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க எல்லாமே நல்ல ஒரு பெரிய கம்பெனிஸில் ஹெச்ஆராக நல்ல ஒரு பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த அவார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் 500 மார்க்ஸ்க்கு மேலே அவுட் ஆஃப் 600 வாங்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பொண்ணுங்க வந்து பிசிஏ கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் உண்டு. அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய டாப்பருக்கு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேருந்து சிம்கா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க காமன்வெல்த்துலேருந்து. அந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அவார்டு 25,000 rupees ஒரு ஸ்டூடெண்ட்டு கொடுக்குறாங்க. கடந்த 5 வருஷமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க கண்டினியூஸாக. இது வந்து நம்ம கவர்னர்ட்டேருந்து அவங்க வாங்குகிறாங்க. இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ அவங்க எல்லாருமே இங்கேருந்து ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் கவர்னர்கிட்ட போய் அவார்டு வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்காக இங்கேயும் ஒரு கான்வெகேஷன் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வந்து அவங்களுடைய பட்டம் வாங்குறத வந்து பார்க்குறதுக்காக இங்கே ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் வருஷம். ஸோ இந்த வருஷமும் அது மாதிரி நடந்துச்சு. ஸோ பெரிய பெரிய விஐபிஸ்லாம் தே ஆர் ஆல் விசிட்டிங் ஹியர் டு ஹானர் தெம். அவங்களெல்லாம் ஹானர் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் சேர்மன் சாருக்கு அவங்க எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பொண்ணுங்க எல்லாம் இங்கே வந்து வேலைக்கு தான் அவங்க வந்து சேர்த்து விட்டு போனாங்க. இன்றைக்கி வேலை மட்டும் இல்லை, வேலையை தாண்டி அவங்க ஒரு படித்து ஒரு கல்வியும் கற்றுக்கிட்டு ஒரு பட்டமும் வாங்கிட்டு இன்னொரு நிறுவனத்தில் வேலையும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்குது, அந்த பொண்ணுங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரமும் நல்லா உயர்ந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே இந்த மில்லுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளர் மாதிரி அந்த லெவலில் தான் வர்றாங்க. வந்து இன்றைக்கி வந்து இங்கே ஒரு முதுகலை பட்டம் வரைக்கும் படிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தா பெரிய ஐடி நிறுவனங்களில் பார்க்க வெளியே போர்டு பார்த்தோம். ஐடி நிறுவனங்களில் போய் இருக்கிறது பெரிய ஆச்சரியத்துக்கும் பாராட்டுக்கும் உரிய விஷயம். இதில் ஓவராலாக இது வரைக்கும் எவ்வளோ பேர் சார் பெரிய ஐடி கம்பெனியில் போயிருப்பாங்க? ஏதாவது எம்சிஏ அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு லாஸ்ட் இயரில் வந்து 184 பேர் வந்து வேலைக்கு போனாங்க சார். அந்த 184 பேரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு
30 பேர் 32 பேர் வந்து ஐடியில் தான் இருக்கிறாங்க. அதாவது ஜோகோலேருந்து எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 1 பாயிண்ட் சொல்யூஷன் ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி நல்ல நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க, ஆர்கனைசேஷன்ஸில் தான். அவங்க இதை வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே இது எலிஜிபிள், யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இப்போ NIOSல இங்கே படித்தவங்க அவங்க ஊரில் போய் டிகிரி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எங்கிட்ட டிகிரி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேலிட் சர்டிஃபிகேட்ஸ். அதே மாதிரி TNPSC எக்ஸாம்ஸும் நம்ம பொண்ணுங்கள்லாம் எழுதுகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் VOவாக போனவங்க இருக்கிறாங்க, போலீஸ் லைனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு துறைகள்லேயும் வேலை பார்க்குறாங்க. இந்த வருஷம் ஒரு 350 பேர் TNPSC கோச்சிங் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.